அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் குறித்து ஒரு அறிக்கை கேட்டிருந்திருக்காரு விஜய். பட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர், அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட தாவேக ஆட்கள். அதில் ஒருத்தர் மட்டும் காங்கிரஸ், விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை அமைச்சர். டான்ஸ் ஆடினதாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே கூட ஒரு சர்ச்சையான அமைச்சர்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 பேர் இருக்காங்க. அவங்களில் ஒரு 5 பேராவது புதுசாக கட்டப்பட்டதுடைய உச்சமான ஒரு இடத்துல 8வது மாடியில் உள்ள அலுவலகம் வரப்போகுது அப்படின்னு ஒரு தகவல். அதற்கான வேலையில் நடக்கும். விஜய் இன்னும் சில விஷயங்களை ஜோதிடரின் அடிப்படையில் தான் பல விஷயங்கள் செய்கிறாரு அப்படிங்கிறாங்க. குறிப்பாக சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு விரதம் இருக்கிறாரு, ஊழல் ஒழிக்கிறதுக்கான விஷயங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 10-12 அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் அமைச்சர்களுக்கு பிடிக்கல. இந்த சர்ச்சையெல்லாம் யார் ரசிக்கலைன்னு உளவு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. பிஜேபியோட பர்மிஷன் இல்லாமல் அன்புமணி கண்டிப்பாக ஒரு ஓகே சொல்ல மாட்டார், அந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டார். ஒருவேளை டிவிகே தரப்பில் அவர் அணுகினாலும் கூட கண்டிப்பாக போய் அமித்ஷாட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிடுது. தமிழ் நியூஸ் நேயர்கள் மூலமாக இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள், அவர் பற்றி ஒரு செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டுருச்சு, ஊடகங்களே பார்த்தோம். தலைமை செயலகத்தில் முதலமைச்சருடைய அறையை மாற்ற சொல்லியிருக்காங்களாம். ஸோ எதனால் இந்த உத்தரவுன்னு நமக்கு புரியலை. முந்தைய ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா தலைமைச் செயலகமே இருக்கக்கூடாது, கலைஞர் கேட்டின தலைமை செயலகம் நான் போவேனா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு நடவடிக்கை எப்படி பார்க்குறது? ரத்தன் பண்டிட் எதுவும் சொல்லிட்டாரா? அதே தான், கிட்டத்தட்ட அதே தான் சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, இப்போது பக்கத்துலேயே இருக்கிற பில்டிங் இருக்குது, அது பழைய பில்டிங். இப்போ இருக்கிற முதல்வருடைய அலுவலகம்லாம் இருக்கிற இடங்கள்லாம் கிட்டத்தட்ட ஆங்கில காலத்தில் கட்டப்பட்ட கட்டடம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் புதுசாக கட்டப்பட்டதுடைய உச்சமான ஒரு இடத்துல 8வது மாடியில் உள்ள அலுவலகம் வரப்போகுது அப்படின்னு ஒரு தகவல். அதற்கான வேலையில் நடக்குது. அது நீங்கள் சொன்ன மாதிரி ஜோசியர் சொன்ன விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ தலைமைச் செயலகத்தில் உள்ள பரபரப்பான தகவல். என்னென்னா, உச்சமான இடம்ங்கிறது தான் உங்களுக்கு எப்பயுமே ஒரு உச்சத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதனால் நீங்கள் உச்சமான இடத்துல உட்காந்திங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ரத்தன் பண்ணிட்டான்னு தெரில. ஏன்னா அது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. பட்டு ஜோசியர் சொல்லியதன் அடிப்படையில் தான் இப்போ அலுவலகம் வாஸ்து முறைப்படி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பட்ஜெட்டுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட அந்த விஷயத்தையும் அலுவலகத்தை மாற்றிடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட விஜய் அவர் கிட்டத்தட்ட ரத்தன் பண்ணிட்டு அவருக்கு ஆலோசகராகவே போட்டு அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சையாகி, ஜோதிடர் எப்படி நீங்கள் அரசு அலுவலக ஆலோசகராக போடுவீங்கன்னு சொல்ல அடிப்படையில் அவரை நீக்கத்தை ஜிஓ உடனே கேன்சல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனாலும் கூட விஜய் இன்னும் சில விஷயங்களை ஜோதிடரின் அடிப்படையில் தான் பல விஷயங்கள் செய்கிறாரு அப்படிங்கிறாங்க. குறிப்பாக சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு விரதம் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட விஷயம்னாலும் கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட ரத்தன் பண்டிட்டின் சொன்ன அடிப்படையில் தான் பல விஷயங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிரடி போயிருந்தார், சாய்பாபாவுக்கு போயிட்டு வந்தார், போயிட்டு வந்தார். அதனால் அந்த தொடர்ச்சியாக தான் இந்த அலுவலக மாற்றம் கூட இருக்கிறது அப்படிங்கிறது தான் விஜய்க்கு நெருக்கமான நபர்கள் சொல்கிற தகவல். இதில் வேற என்ன பின்னணிகள்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது? இப்போ திடீர்னு நிறைய மாத்திரன்றாரு. திமுக கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த பல நடைமுறைகளையும் மாத்துறாரு, திட்டங்களுடைய பெயர்களையும் மாற்றுறாரு. ஸோ அந்த பஸ் எல்லாம் கலர் மாறிடுச்சு, பஸ்ஸு கடுத்த கலர் மாறுது, இப்படி திட்டங்கள் கலர் மாறுறத பார்க்குறோம். என்ன அதில் பின்னணி இருக்கும்? இல்லை, நீங்கள் அது எல்லா கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு வச்சுங்களேன். நீங்கள் ஜெயலலிதா கொண்டு திட்டங்கள் பெயர்கள் மாற்றப்படுகிறதெல்லாம் இயல்பு தான் சில விஷயங்கள். பட் இப்போ உளவுத்துறை ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெரிய லெவலில்
திருப்தியாக இருக்க மாதிரி தெரியல. இப்போ கேட்டிருந்தாரு விஜய் கேட்டதன் அடிப்படையில் மொத்தம் 34 அமைச்சர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 30 பேர் டிவிகே, 4 பேர், 4 பேரில் வந்து 2 பேர் காங்கிரஸ், ஒருத்தர் விசிகா, இன்னொருத்தர் ஐயுஎம்எல். அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் குறித்து ஒரு அறிக்கை கேட்டிருந்திருக்காரு விஜய். பட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர், அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட தாவேக்கா ஆட்கள். அதில் ஒருத்தர் மட்டும் காங்கிரஸ், விஸ்வநாதன், உயர்கல்வித்துறை அமைச்சர். டான்ஸ் ஆடினதாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே கூட ஒரு சர்ச்சையான அமைச்சர்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 பேர் இருக்காங்க. அவங்களில் ஒரு 5 பேரையாவது நம்ம மாற்றுவோம். ஏன்னா ஒரு விஜய் வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடித்தட்ட மக்கள்கிட்ட இப்போ இன்னும் இந்த இபி பவர் கட்டாக இருக்கட்டும், மின் கட்டணம் வந்து சில இடங்களில் ஒரே குளறுபடியாக இருக்குது, கடுமையான குளறுபடி உயர்வு உயர்வுங்கிற மாதிரி விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் வந்து சமாளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குனு இப்போ இந்த மார்க்கண்டேயன் எம்எல்ஏ கைது கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு டைவர்ஷன் மாதிரி தான். மக்களுடைய சிந்தனை வந்து கொஞ்சம் அப்படியே மாறும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 பேரை வந்து அமைச்சர் வந்து மாற்றலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஒரு 11 அமைச்சர்கள் மேலே ஒரு சரியான ஒரு செயல்பாடுகள் இல்லை அப்படின்னு அடிப்படையில் ஒரு தகவல் வந்திருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கீர்த்தனா தெரியும், ஒரு பள்ளியில போய் அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன்ங்கிற பேர்ல குழந்தைகளை அவமதித்து இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் கூட ஒன்றும் தெரியலையாங்கிற மாதிரி சொல்ல போக அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஆனிச்சு உங்களுக்கு. அடுத்தது ரமேஷ், அறநிலையத்துறை அமைச்சர். பழனியில் வந்து ஏற்கனவே அவர் வந்து ஒரு பேக் பண்ணதெல்லாம் எங்கள் டேட் எங்கே காணும்னு கேட்டதே ஒரு சர்ச்சையானது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அறநிலையத்துறை விஷயம் அடுத்தது. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனிதவளத்துறை அமைச்சர் கில்லி சரத்குமார், அதாவது மாத்திரையை வந்து உடைச்சி எடுத்தார் அவருடைய விஷயங்கள். அப்புறம் மீன்வளத்துறை ஸ்ரீநாத், நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டே இருந்தார். அவர் எங்கே போய் நன்றி சொல்கிறோன்னே தெரியாமல் ஒரு இடத்துல போய் நின்று நன்றி சொல்லி இந்த தொகுதி இல்லைன்னு சொல்லி திருப்பி வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி விஷயங்கள், அமைச்சர் வெயிலில் நிற்க முடியாதா அப்படின்லாம் ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு. அடுத்தது கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு, அவருடைய தந்தை ஆய்வுக்கு போனதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த மைன்ஸ்லலாம் கிட்டத்தட்ட அவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் போகுது. அது உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். நிதியமைச்சர் மரிய வில்சன், அவருடைய கேஸ் இப்போ திடீர்னு கையில் எடுத்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ட்ரிபுனல் போனார், சமரச தீர்வு ஆயத்துக்கு போனார், போயிட்டு வந்துட்டாருன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி விஷயங்கள் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது உளவுத்துறை வந்து அறிக்கையாக கொடுத்துருக்கு. சோஷியல் மீடியா வந்து ரொம்ப தவறாக பயன்படுத்திக்கிறாங்க சில அமைச்சர்கள். போகிற இடத்துலலாம் கேமராவையும் செல்ஃபோனில் வந்து தன்னுடைய ஆய்வு எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போடுறாங்க. இதெல்லாம் சரியாக இல்லை, இதை மக்கள் ரசிக்கலைங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட 72-75 நாட்கள் விஜயோடைய ஆட்சி காலம் இப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது உளவுத்துறை எடுத்ததில் ஒரு பெரிய திருப்தி இல்லை. நீங்கள் ஊழல் ஒழிக்கிறதுக்கான விஷயங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 10-12 அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் அமைச்சர்களுக்கு பிடிக்கலை. இந்த சர்ச்சையெல்லாம் யார் ரசிக்கலைன்னு உளவுத்துறை அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. இதன் அடிப்படையில் தான் இதில் ரொம்ப சீரியஸாக இருக்கிற ஆட்கள் ஒரு 5 பேரை இல்லை 6 பேரை மாற்றிடலான்னு நினைக்கிறாரு விஜய் அப்படிங்கிற ஒரு தகவல் வைக்கணும். அப்போ பட்ஜெட்டை யார் தாக்கல் செய்வாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பட்ஜெட்டுக்கு முன்னாடி இந்த அமைச்சரவை மாற்றம் இருக்குமா அல்லது பட்ஜெட்டுக்கு அப்புறம் மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. என்ன காரணம்னா இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து முன்னாடியே மாற்றிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா மக்கள் நீங்கள் எதிர்கட்சிகள் கேட்டால் கூட சில விஷயங்களுக்கு வாயடிச்ச மாதிரி ஆயிரும். அது முன்னாடி பண்ணிடலாமா வேண்டாமா, டைம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஆகஸ்ட் 5, 6ன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம். ஸோ அதனால் வாய்ப்பு இல்லை. இனிமேல் போனால் பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் அமைச்சரவை மாற்றத்திற்கான வாய்ப்புகள் அதுக்கப்புறம் தான் இருக்கும். அப்புறம் பட்ஜெட் ஒரு பக்கம், அப்போ குறுகிய காலகட்டத்திலேயே அமைச்சரவை வந்து மாற்றத்திற்கு உள்ளாகுது அப்படின்னா பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகதா? என்னமோ சொன்னீங்க, நீங்கள் கிளியர் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்கோம், இவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு பெரும் பெரும் பின்னணி கொண்டவர்கள் அல்ல, எளிய பிள்ளைகள் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவ்வளவு ரிமார்க்ஸ் வந்து
சின்ன 2 மாசத்திலேயே தப்பிச்சிருவாங்கல்ல, அதில் தப்பிச்சிருவாங்க. என்ன காரணம்னா எங்களுக்கு புதுசு, இதை மறந்துட்டோம் நம்ம. பாஸ்போர்ட் கீர்த்தனா மற்றும் ராஜ்மோகன் அவர்கள் அவங்களுடைய டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இல்லைங்கிற விஷயங்கள் இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் புதுசு எங்களுக்கு, ஸோ இதெல்லாம் போய் நீங்கள் வந்து பெருசாக்க கூடாது. இல்ல அவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் அதிகாரிகள், அதுதான் மேட்ரு. இப்போ அதில் விஜய்க்கு கோபமே என்னன்னா, சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், சொல்லணும் இதெல்லாம் தவறுன்னு அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அதிகாரிகள் இருக்காங்க. ஆனால் யாரும் செய்யாமல் இருக்கிறாங்க. ஏன் அப்படிங்கிற விஷயத்த அவர் விஜய் சம்மந்தப்பட்ட மீட்டிங்கில் கூட ஒரு இந்த அமைச்சரவை கூட்டத்தில் கூட அவர் சொல்லியிருக்காரு. இந்த ரீல்ஸ் போடுறதெல்லாம் முதல் நிப்பாட்டுங்க, தேவையில்லாமல் பேசக்கூடாது, பேச்சே இருக்கக்கூடாது, பேட்டியே வேண்டாம் அப்படிங்கிறது. இப்போ ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவர் டாஸ்மார்க்கு அமைச்சர் தேவையில்லாமல் திடீர்னு என்ன சொல்கிறாரு, தனியார் மயம் சம்மந்தமாக நாங்கள் டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு, நாங்கள் பண்ணிட்டோன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். இதெல்லாமே பட்ஜெட்டில் வரப்போகிற ஸ்கீம்ஸ் இதெல்லாம். இதுக்கான ஹிண்ட்ஸு நீங்களே கொடுக்குற மாதிரி ஆகிடுதில்ல. நீங்கள் டாஸ்மார்க் தனியார் மயம்ங்கிறது வந்து பட்ஜெட்டில் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக சொல்லலாம், பண்ணலான்னு நினச்சிருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அது முன்னாடியே நீங்கள் சொல்லிடுறதுங்கிறது வந்து சரியாக இருக்காதுன்னு இப்போ தான் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஏன் தேவையில்லாமல் அந்த விஷயத்தை பேசுனீங்க நீங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைங்களா. நீங்கள் மரிய வில்சன் எப்படி இந்த பட்ஜெட்டை படிக்க போகிறான்னு தெரில. ஏன்னா இந்த வெள்ளை அறிக்கையே திணறிட்டாரு. அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. மரிய வில்சன் இவ்வளோ நேரம் என்ன கிட்டத்தட்ட 1.5-2 மணி நேரம் படிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். 2 மணி நேரமா குறைஞ்சது படிக்கும். எப்படி படிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இருக்கு. சுவாரஸ்யத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம். சார் இப்போ ஒரு பக்கம் அமைச்சரவையில் மாற்றம்ன்றீங்க, இன்னொரு பக்கம் எங்களுக்கு இலாக்காக்களை மாற்றி கொடுங்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கூட்டணி கட்சிகள் கேட்டுட்டு இருக்கிறதாகவும் தகவல் வருது. இப்போ உதாரணமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திரு வன்னியரசு அவங்க வந்து வேற எங்களுக்கு இலாக்காவை கொடுங்க, நாங்கள் என்ன சமூக நீதித்துறை அமைச்சகம் தான் பார்க்கணும்னு எங்களுக்கு என்ன இருக்கா, எங்களுக்கு என்ன அந்த சமூகத்தினுடைய முத்திரையை குத்துறீங்க அப்படின்ற மாதிரி அவரு கேட்கறதா சொல்றாங்க. அவங்களும் அதை சிந்திச்சிருக்கணும். அவங்க அமைச்சரவையில் இடம்பெறுவோன்னே சிந்திச்சிருக்க மாட்டாங்க, கிடைச்சா போதும்னு சொல்லி அதை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பா. பட் அவங்களுடைய ஆதங்கம் நம்ம அதையும் பேசணும். அன்னைக்கு நீங்கள் என்னைக்கு அன்னைக்கு இந்த இலாக்கா ஒதுக்கீடு அன்னைக்கு கூட நம்ம பேசணும் அது சம்மந்தமா. ஏன் வன்னியரசுக்கு தான் இது கொடுக்கணும்னு என்ன கட்டாயமா, வேற யாருக்கும் தரக்கூடாதான்னு கூட நம்ம பேசணும்னு வச்சுங்களேன் ஒரு விஷயம். பட் அவங்களுடைய ஆதங்கம் நியாயமானது கூட இருக்கலாம். பட் இப்போ அவங்களுக்கு விஜய்க்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா, கட்சியில் 107 பேர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் வாரியம் கொடுக்க முடியாது என்ன, அதில் ஒரு 30 பேர் தான் அமைச்சராக்க முடியும். மீதி அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 மடங்கு ஆட்கள் வெளியே இருக்காங்க. ஸோ இப்போ அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஜெயலலிதா அப்படி தான் பண்ணுவாங்க. என்னைக்குனாலும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிற ஒரு இமேஜை கொண்டு போகணும், அதிருப்தியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் விஜய் இருக்கார். என்ன காரணம்னா, புதுசாக வந்த அதிமுக நிர்வாகிகள்லாம் வந்ததுனால நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா, நம்ம அமைச்சராகாமா, ஏன்னா விஜயபாஸ்கர் வந்துட்டார், எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்துட்டார், இப்படி சீனியர்லாம் வந்ததுனால நம்ம அமைச்சரவைக்கு கிடைக்குமா, வாய்ப்பெல்லாம் உண்டா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுனால ஒரு 5-6 பேரை மாற்றணும். ஒரு 6 மாதத்துக்கு ஒன்ஸ் மாற்றினீங்கன்னு வச்சுங்களேன், முன்னாள் அமைச்சர்கள்னு ஏகப்பட்ட பேர் வந்துடுவாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கல அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தான் விஜய் இப்படி நினைக்கிறாரு. அந்த அதிருப்தியை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸியான ஒரு வழியாக விஜய் நினைக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதனால் ஒரு ரொட்டீனாக ஒரு 3 மாதத்துக்கோ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு 6-7 பேரை மாற்றிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்ருக்கும். கண்டிப்பாக நம்ம ரொட்டீனாக நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த ரவுண்ட்ஸில் நம்மளும் வந்துடுவோம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பல முறை சொல்லிட்டோம், ஒரு தரப்புக்கு வந்து ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே இருக்குது. இது மாதிரி இயக்கம் சில பேர் இவங்க நினைக்கிறாங்க காசு கொடுக்கவே இல்லை, காசு இல்லாமல் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு, கிடையவே கிடையாது. என்ன குறைச்சி வச்சாலும் ஒரு 30-40 பேர் வந்து செலவு பண்ணவங்களாம் இருக்காங்க. உதாரணத்துக்கு காரைக்குடி பிரபு கிட்டத்தட்ட அவர்லாம் 1500 2000 வரைக்கும் கொடுத்தாரு ஓட்டுக்கு. இப்போ அவங்களாம் செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கணுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருப்பாங்க.
கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 10 கோடி ரூபா செலவு பண்ணிட்டேன், 20 கோடி ரூபா செலவு பண்ணிட்டேங்கிறவங்க அந்த 20 கோடி ரூபா எப்போ சம்பாதிக்க போகிறாங்க? அதனால எல்லாமே அப்படி பார்க்கும்போது ஒரு 30-40 பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ஒரு அமைச்சரவை கொடுக்கணுங்கிறதுனால. இதன் காரணமாகவும் ஈஸியாக ஒரு 3-4 பேரை மாற்றணும்னு வச்சுங்களேன், இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கூட விஜய்கிட்ட இருக்கு. அடுத்து இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அளவுக்கு இந்த அமைச்சரவையில் பங்கேற்குமா? அவங்களும் வந்து இந்த கூட்டணியில் இணையறதுக்கும் தொடர்ந்து பேசப்பட்டு வருது. ஆதவ அர்ஜுனா அமைச்சர் வந்து அவங்கள ஒரு ஆப்ஷனாக வச்சிட்டு இருக்காரு தொடர்ந்து. ஏன்னா திருமா அண்ணன் இப்படி வந்து தினமும் மாறி மாறி பேசிட்டு இருக்காரு. இவருக்கு செக் வைக்கணும்னா நம்ம பாமகவோட ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி பொது வெளியிலே நம்ம தொடர்பில் இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்காரு. சௌமியா அன்புமணி அவர்களுக்கு இலாக்கா தருவதற்கு ரெடியாக இருக்காரு. அது நல்ல பவர்ஃபுல் இலாக்கா தருவது கூட ரெடியாக இருக்காரு திரு விஜய் அப்படின்னு சொல்கிறாங்களே. பாமக எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுவாங்க? கூட்டணி கட்சிகள் எல்லாமே திருப்தி இல்லை. ஏன் திருப்தி இல்லைன்னா, இந்த குதிரை பேரம் பேரில் ஒரு 6-7 பேரை ரிசைன் பண்ண வச்சதுங்கிறதே அவங்களுக்கு ஒரு வருத்தம். என்ன வருத்தமாக, நம்மளுக்கு மரியாதை குறைஞ்சிரும், நம்மளுக்கு அமைச்சரவையில் பங்கு இல்லாமல் போயிடும் ஒரு ஸ்டேஜில். என்ன அவங்க ஃபுல்ஃபில் ஆகிட்டாங்க, பெரும்பான்மை ஆகிடுச்சுன்னா நம்மளை பற்றி சீண்ட மாட்டாங்கல்ல. ஸோ அதில் காங்கிரஸ் இன்க்ளூடிங் காங்கிரஸ் இந்த விஷயத்தில் இந்த ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் சேர்ந்த விஷயத்தில் கூட காங்கிரஸ் கூட ஒரு வருத்தமாக தான் இருக்குது. வெளியே காட்டிக்கலே ஒழிய திரும்ப ஏற்கனவே ரியாக்ட் பண்ணிட்டாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. ஐயுஎம்எலும் கூட இந்த ஒரு பயத்தில் இருக்குது. ஒரு வேளை 118ங்கிற அந்த மேஜிக் நம்பரை தாண்டி வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க இருக்காங்க. புரியுதுங்களா? இப்படி இந்த நிலையில் நீங்கள் சொல்கிற மாதிரி பாமகவை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா, பிஜேபி என்ன சொல்லுதோ அதுதான் பாமக செய்யும். அதிலெல்லாம் மாற்றம் இல்லை. ஏன்னா நீங்கள் பிஜேபியோட பர்மிஷன் இல்லாமல் அன்புமணி வந்து கண்டிப்பாக ஒரு ஓகே சொல்ல மாட்டார், அந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டார். ஒருவேளை டிவிகே தரப்பில் அவர் அணுகினாலும் கூட கண்டிப்பாக போய் அமித்ஷாட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே வருவார். அதிலெல்லாம் மாற்றம் இல்லை. ஏன்னா நீங்கள் திரும்ப எடுத்த முடிவு வேறு. காங்கிரஸில் போய் சொல்லிட்டு போயிட்டார். பட் இங்கே அவர் சொல்லிட்டு போக முடியாது. அவங்க வந்து கிட்டத்தட்ட பிஜேபியோட கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. அவர், டிடிவி, ஏடிஎம்கே எல்லாமே பிஜேபியோட கண்ட்ரோலில் தானே இருக்காங்க. அவங்க தனியாக ஒரு முடிவு எடுக்க முடியாதுங்கிறது என்னுடைய எண்ணம். ஆனால் தொடர்ந்து பொது வெளிகளில் வந்து காட்டக்கூடிய நெருக்கம் என்பது வேற ஒரு இருக்கலாம், அதை பயன்படுத்திக்கலாம். என்ன பேக்ரவுண்டில் ஏதாவது ஒர்க் பண்ணிக்கலாம். ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் ரொம்பவே க்ளோஸ் அன்புமணி ராமதாஸ். ஆமாம், ஏற்கனவே அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தாரு. அவரும் இதே அன்புமணி ராமதாஸோட ஒர்க் மாற்றம், பண்ணிருக்காரு. முன்னேற்றம் அன்புமணி அந்த விஷயத்தை கொண்டாந்தது அவர் தான். அந்த கான்செப்ட் அது இருக்கலாம், இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் ஆனால் என்னை பொறுத்தவரை பிஜேபியோட பர்மிஷன் இல்லாமல் அன்புமணி டிவிகே அமைச்சரவையில் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆமாம், ஒருவேளை பர்மிஷன் கேட்டு வெயிட் பண்ணுறாரான்லாம் தெரில. பட் அந்த பர்மிஷன் கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக போயிடுவார். ஏதோ ஒரு ஆசை இருக்கும்ல அவருக்கு, தன்னுடைய மனைவி. என்ன இப்போ கிட்டத்தட்ட பாமக அவர் கையில் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 2 பேரும் அப்பாவும் பையனும் சமாதானம் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவருமே வழக்கை வந்து வாபஸ் வாங்கிட்டார். ஸோ அவங்க 2 பேரும் வந்து ஆகிட்டாங்க. இனிமேல் பாமக அவர் கையில் வந்துருச்சு, அன்புமணி தான் இனிமே அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலாம். இப்போ பாமக இப்படிப்பட்ட ஒரு நிலை. விசிகாவில் இப்போ தொடர்ந்து திருமாவளவன் அவர்களுடைய கருத்து என்பது சற்று முன்னுக்கு பின் முரணாகவும் இருக்குது, நம்ம பார்க்குறோம். இப்போ பாமகவையும் இவங்க வந்து உள்ளே எடுக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினுடைய எதிரொலியாக தான் வந்து திருமாவளவன் அவர்கள் பேலன்ஸ் பண்ணி பேசுகிறாரோ. இப்போ திமுகவை நம்ம வைகோ மாதிரி, காதர் மொய்தீன் மாதிரி, சண்முகம் மாதிரி ரொம்ப திமுக அக்ரஸிவாக விமர்சனம் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு மென்மையான ஒரு போக்கையை திமுக வசம் வந்து அவர் கடைபிடிச்சு வராரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. பாமக அவங்க கூட்டாங்கன்னா நமக்கு சங்கடம் ஆயிடும், நம்ம இருக்க முடியாது. ஏற்கனவே விஜய்க்கு வந்து ஒரு பெரிய சங்கடம் என்னன்னா, திமுகவோட கூட்டணி வைத்திருந்த திமுக வாக்குகளை பெற்ற கூட்டணி கட்சியினர் எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. அதை வந்து தொடர்ந்து திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கு. எங்களுடைய தேவையில் தானே உங்களுடைய ஆட்சி அமையுது. நீங்கள் அப்படி பார்க்கும்போது நீங்கள் அன்புமணி எடுத்துங்க, அது பாஜகவுடைய கூட்டணியில் இருந்தவங்க அவங்க. ஸோ அந்த ஓட்டு வந்து பிஜேபியோட ஓட்டு. அது
அதை எப்படி விஜய் ஏற்றுக்க போகிறாரு? ஏற்கனவே திமுக ஒரு விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கு. எங்களுடைய வாக்குகள் வாங்கினவங்களை வச்சு நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட்டான்னு. அன்புமணியை கொண்டாடுறதுல 2 விஷயம் அவங்களுக்கு ஒரு நெருடல் இருக்கும். ஒன்று, இனிமேல் திரும்ப வரமாட்டார், திரும்ப கண்டிப்பாக போயிடும். திரும்ப போனால் ஒரு சாராரான ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பகைச்சிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் விஜய். நீ ஏமாத்துற மாதிரி ஆயிரும்ல, வர வச்சுட்டு அப்புறம் வேணுன்னு அன்புமணியோட டைப் பண்ணி கொண்டாடும் போது அன்புமணியும் விஜயும் அன்புமணியும் திரும்பவும் ஒரே கூட்டணியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ திரும்ப இருக்கிற பட்சத்திலே அவரை கொண்டாந்தாங்கன்னா நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி தானே. அப்போ என்ன பண்ணுவார்? திரும்ப வேறு மாதிரி விமர்சனம் பண்ணுவார் விஜயை. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்க மாட்டாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். இல்லை, விஜயோட ஓட்டு வங்கியில் இதில் இன்னொரு பாதிப்பும் இருக்கு இல்லையா? அவருக்கு திரும்ப இல்லாமலேயே தலித் சமூகத்தினோட வாக்குகள் இல்லை, நான் அது கணிசமாக விழுந்திருக்கு. கரெக்டு. பட் ஆனால் இன்னைக்கு அமைச்சரவையில் திரும்ப இருக்கும் பட்சத்தில், விசிகா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்தினாலே நீங்கள் வெளியே போறீங்கன்னு தானே அர்த்தம். அவங்க இருக்கிற அமைச்சரவையில் நாங்கள் இருக்க மாட்டோங்கிறத திரும்ப பலமுறை சொல்லியிருக்காரு. கூட்டணியிலே நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி நீங்கள் அமைச்சரவையில் பங்கேற்பாங்க? ஸோ அதற்கான வாய்ப்பு இல்லையா? அப்போ நீங்கள் திரும்ப வெளியே போ, நீங்கள் வெளியே போ, நீ கிளம்புங்கிற மாதிரி திரும்ப. அதாவது விஜய்கிட்ட சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து திமுக கூட்டணியில் எப்படி இருந்தீங்க, நாங்கள் உங்களுக்கு ராஜ மரியாதையாக அமைச்சரவை கொடுத்துருக்கோம், உங்களுக்கு நல்ல பொசிஷன் தரோன்றோம், ஆனால் எங்களை வந்து தினமும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களை வந்து போட்டு வாங்குறீங்க, திமுகவுக்கு இன்னும் அந்த பாசம் உங்களை விட்டு போகலை அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா தாவேகாவுக்கு? நீங்கள் இன்னும் எங்களுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி வாங்க, எங்க அரசுக்கு வந்து தினமும் ஒரு ஆதரவா பேசுங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். இருக்கலாம். அதெல்லாம் வைகோட்ட இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாதுல்ல. இன்னும் சொல்ல போனா கம்யூனிஸ்டுகள் இன்னுமே நாங்க அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம்னு தெளிவா இருக்கு அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. இப்ப உள்ளாட்சி தேர்தலில் நாங்க தனித்து தான் போட்டின்னு சொல்றாங்க. நீங்க அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாலிசி இருக்கு ஐக்கியம். அதனால நீங்க எல்லாத்தையும் கட்டாயப்படுத்த முடியாதுன்னு வச்சுங்களேன். திருமாவுக்கும் அதே தான். திருமா வந்து அவர் தெளிவா இருப்பார். எந்த நேரத்திலும் நம்மளை வந்து டிவிக்கு கழட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் வேணுங்கிறதுனால தான் ஒரு டிஎம்கே இன்றைக்கும் ஒரு துண்டு போட்டு தான் வச்சுட்டுருக்காரு. அதிலெல்லாம் மாற்றம் இல்லை. திமுக ஒன்றும் அக்ரெசிவாக அவர் ஒன்றும் விமர்சனம் பண்ணுறதே இல்லையே. ஸோ இப்போ அமைச்சரவை மாற்றம் கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் வந்து லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு உளவுத்துறை ஒரு அறிக்கை கொடுத்துருக்குது. ஸோ அப்போ அது மாற்றத்திற்கு உள்ளானால் அது பெரிய விமர்சனத்திற்கு உள்ளாகும். ஏற்கனவே பப்ளிக்ல பல சார்ஜஸ் உள்ளாக்கப்பட்டவங்க, இப்போ உதாரணமாக கில்லி சரத்குமார் அவர்கள், அதே போல் கீர்த்தனா, இவங்கெல்லாம் மாற்றப்பட்டால் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும், விமர்சனம் இருக்கும், அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இடைத்தேர்தலில் பல முக்கியமான இந்த வெற்றிக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்கள்லாம் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டு வருது. இடைத்தேர்தல் நடக்குமா? இடைத்தேர்தல் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. காரணம் என்னன்னா, இடைத்தேர்தல் தொடர்பான வழக்குகள் முதல்ல முடிச்சதுக்கு அப்புறம் தான் இனிமேல் இடைத்தேர்தல்னு சொல்லியிருக்கு. 6 மாதமும் ஒரு வருடம் கூட ஆகலாம். இப்போ நீங்கள் இந்த ராஜினாமா கட்சியில் சேர்க்கற விஷயத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணதுக்கு காரணமே இதுதான். ஹைகோர்ட்டுடைய இந்த உத்தரவு தான். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிசைன் பண்ணி, இப்படி ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் ரிசைன் பண்ணாருன்னா இமிடியேட்டாக ஒருத்தர் போய் கேஸ் போட்டுருவார். போட்டாருன்னா அந்த தொகுதிக்கும் எலெக்ஷன் நிற்காமல் போயிடும், நடத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் போயிடும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இதனால தான் அப்படியே போய் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா அவங்களுடைய டார்கெட் 15 இல்லை, 15 பேர் எப்படியா ரிசைன் பண்ண வைக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் டிவிக்கே இருந்தது. அந்த ஸ்பீடு குறைஞ்சதுக்கு காரணம் கோர்ட்டு தான். இடைத்தேர்தலுக்கு நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை, தடைன்னு சொன்னதுனால நிப்பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த தடை எப்போ வெக்கேட் ஆகும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த அப்செட்டு பெரிய லெவலில் சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம் பயங்கர அப்செட். இதில் நீங்கள் அட்லீஸ்ட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலனா கூட அந்த தொகுதியை நான் தான் ஜெயிச்சு காட்டினேன், ஜெயிக்க வச்சேன், வேலை பார்த்தேன், விஜயோட நெருங்கிறதுக்கான வாய்ப்புங்க. இப்போ விஜயை பார்க்க கூட முடியாதுல்ல. இப்போ அட்லீஸ்ட் இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா ஒரு பிரச்சாரத்துக்கு வருவார், புதுக்கோட்டை வருவார், புதுக்கோட்டையில் எம்ஆர் விஜயபாஸ்கர் பார்ப்பார், சி விஜயபாஸ்கர் எலெக்ஷன் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தன்னுடைய விசுவாசத்தை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பாக பார்த்தாங்க இடைத்தேர்தலை. அந்த இடைத்தேர்தலை இப்போ நிப்பாட்டி வச்சிருக்கிறது இந்த மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. விஜய்க்கு வேறு பக்கம் சங்கடம்,
சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆட்களுக்கு வேற ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ம். சரி சார், பொறுத்து வந்து பார்ப்போம். அமைச்சரவையில் மாற்றம் மற்றும் கூட்டணியில் ஏதேனும் மாற்றம் இருக்குமா? அப்படிங்கிற பல செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. இது பற்றி ரொம்ப விரிவா, தெளிவா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.